நல்லா தான் இருக்குது. ஓசிலே வந்து பார்த்தேன்னா பேபி போட்டோ ஷூட் பண்றாரு ஒரு பொண்ணுக்கு. ஜெஷிதா எப்படி பண்றா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க மாமா பசங்களுக்கு காது குத்துறது. அதனால கோவிலுக்கு வந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில கோவில காது குத்திட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கா வந்து ரிசப்ஷன் வைப்பாங்க. அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பான கோவில் சொன்னாங்க. நீ திருவிழாவும் நடக்கும் சொல்லியிருந்தாங்களா. சரி அப்படியே போயிட்டு நம்ம அப்படியே கோயிலையும் பார்க்கலாம், பாத்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அவுட்ஃபிட் நல்லா இருக்கா பாருங்க. இதான் சங்கீதாவோட அவுட்ஃபிட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா போட்டு போறேன். கொஞ்சம் மழை வேற பெய்யுதா, நல்ல ட்ரெஸ் போட்டு போய் நனைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கிளம்பி இருக்கோம். ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த புது ட்ரெஸ் ஒயிட் ட்ரெஸ் கோட் மாடல் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் போறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், மழையா கொஞ்சம் தூரையா போட்டுட்டு இருக்கு. ரெயின் கோட் தான் போடணும். ரெயின் கோட் போட்டு தான் கிளம்பணும்னு நினைக்கிறேன். ஆமா, குட்டி பொண்ணு பாத்தீங்களா கூகுள் ட்ரெஸ் போடுறாரு. கூகுள் பண்ணி பார்த்து உலகத்திலே போலாமா? ஓகே. இவளுக்கு அழகா இந்த மாடர்னா இருக்கு ஊடி போட்ட ட்ரெஸ். அதனால பூ எல்லாம் வைக்காம அப்படியே சொன்னா பாப்பாக்கு பூ கேட்டு வைக்கிறாரு. அதனால கொண்டு போட்டு பூ வச்சுக்கணும். கொஞ்ச நேரத்துல அது இழுத்து கிடைச்சிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகே சரி, இப்போ போலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சங்கீதா நினையாம வந்துட்டீங்களா? வந்துட்டோம். குட்டி பொண்ணு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நனையல. நானும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நனைஞ்சிட்டேன். பாதி வரைக்கும் நனைஞ்சிருக்கேன். அப்படியே திரும்பி பேபியை பாருங்க ஃபுல்லா நனைஞ்சிட்டாரு. சட்டை மாத்திக்கோ பேபி. சட்டெல்லாம் மாத்தின்னு வந்துறாரு. பேபி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துன்னு வந்தாரு. இது வந்து வீட்டுக்கு போற ட்ரெஸ், ஃபங்க்ஷன் ட்ரெஸ் வந்து போட்டுக்கலாம். சரி போலாமா? ஜெஷிதா ஐஸ்கிரீம் பண்ணவன முத்தா குடுக்குறாரா? அவகிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன். கோச்சிட்டு வேணாம் திரும்புறா. அப்படியா? நீ அவகிட்ட இருந்து வாங்கின? ஃப்ரெண்ட்ஸ் கோவில்ல தான் வந்து பாத்தீங்கன்னா காது குத்துறாங்க. இவ்வளவு நேரம் பாட்டு ஓடிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு ஆஃப் பண்ணிருக்காங்க. போயிட்டு வந்ததுக்கு ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டு. என்ன கோயில் சொல்லவே இல்லை சங்கீதா. முத்தாலம்மன் கோயில், பண்ட சோழநல்லூர் முத்தாலம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா தெரியல, வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு வந்தாரு, இறங்கிட்ட வந்து. ஆனா கோயில் வந்து முத்தாலம்மன் கோயில். பேருக்கு பாரு போர்டு காட்டுறோம். சூப்பரா வச்சிருக்காங்க போர்டு கோயிலுக்கு. ஐஸ் நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்குதா? பாப்பா சாப்பிடல? அவகிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன்னு கோச்சின்னு பாத்துங்க. எவ்வளவு கோவம் வருது பாரு அவருக்கு. என்ன பண்றீங்க எங்க கோயில்ல? ஏய் ஐஸ்கிரீம் ஜெஷிதா எப்படி பண்றா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாய் ஃபுல்லா ஐஸ் ஊத்திங்க. வாயை தொடச்சு விடு சங்கீதா பாப்பாக்கு. என்ன கோயில் சுத்தி வரியா? ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்ப பிரசாதம் கொடுப்பாங்கன்னு சுத்தி சுத்தி வர கோயில. நான் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிட்டேன். வாங்கி வச்சு சாப்பிட்டாங்க. அவங்க கிட்ட புடிங்கி சாப்பிட்டு இருக்கேன் நான். எனக்கு வரவே இல்ல. கோயில் சுத்தி பார்க்கலாம். நல்லா பெரிய கோயிலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கோயில் சுத்தி பார்த்துட்டு சாமி எல்லாம் பார்க்கலாம். அதான் வந்தேன். போலாமா? ஃப்ரெண்ட்ஸ் சாமி வந்து அழகா ஜோடிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா காலையில ஊர்வலை வந்து நினைக்கிறாங்க அழகா எடுத்து வச்சிருக்காங்க. ஆமா, நைட்டு ஜோடிச்சு எடுத்துட்டு போவாங்கல்ல, இப்போ வச்சிருக்காங்க. அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா காது குத்துவாங்க. மொட்டெல்லாம் அடிச்சு ரெடியா இருக்கு. பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க. காது குத்துறதுக்காக வெயிட்டிங். ஏன்னா காது குத்துனாதான் அடுத்து சாப்பிட முடியும். ஐஸ்கிரீம் போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஜெஷிதா ஃப்ரெண்ட்ஸ், ஜெஷிதாக்கு தனியா இலை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா முடிஞ்சிடுச்சு. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயின்னு இருக்கும். பைக்ல தான் வந்தோமா. வர வழியில ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் மரவள்ளி தோட்டம். ஆமா, அதனால கிழங்கு வாங்கிட்டு இருக்கோம். இங்க பாரு தோட்டம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இங்க மரவள்ளி தோட்டம் தான் மேபி இருக்கு. நிறைய மரவள்ளி தோட்டம் வர ஃபுல்லா வழி ஃபுல்லாவே வந்து கிழங்கு வித்துட்டு இருக்காங்க. போகும்போது மரவள்ளி கிழங்கு வாங்கி போயிடலாம். இதுதான் வயிறு
எடுத்துரும் போல. ஐயோ மரல் கிழங்கு இது மரல் கிழங்குன்னு சொல்லிட்டே இருந்தாரா, சரி வாங்கலாம்னு வாங்கிட்டோம். 1 கிலோ 60 ரூபாயா. சரி ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மரவள்ளி கிழங்கு. வாங்கியாச்சா ஃப்ரெண்ட்ஸ்? காலையில ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம் இல்லையா, வந்துட்டு ஃபுல்லா தூக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா தூங்கியாச்சு. ஏன்னா காலை நான் 4:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டோம். அதனால பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தூங்கியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ரிசப்ஷனுக்கு போறோம். என்னோட அவுட்ஃபிட் நல்லா இருக்கா? வேற லெவலா இருக்கு சங்கீதா. ஒயிட் கலர் கேரளாலாம் அந்த மாதிரி தான் போடுவாங்க, ஃபுல்லா ஒயிட். இதுவுமே கேரளாவோட டிசைன் தான். அந்த என்ன ஜெஷிதா இன்னும் சட்டையே போடலாமா நீ? போடலாமா ஜெஷிதா அவுட்ஃபிட் போடலாமா? தக தக தகன்னு இருக்குது. ஒரு நாள் தானே ஃபங்க்ஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அங்க போய் கசகசம் இருந்தா வேற சட்டை நார்மல் நம்ம டி-ஷர்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். சூப்பரா இந்த ஷர்ட் போடுவோம். டாய் ஜெஷிதா ஃப்ரெண்ட்ஸ், ஜெஷிதாவோட அவுட்ஃபிட் இதுதான். சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. அவருக்கு ஷால்லாம் வேற கொடுத்திருக்காங்க. இது லெஹங்கா மாடல்ல வந்து டிசைன் பண்ணா நல்லா இருக்கும். எப்படி பண்றது? பூ வைக்கணும்டி. பாப்பாக்கு பூ தலைவரி பூ வை பாப்பாக்கு. அம்மா பூ வச்சு விடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதாக்கு பூ மேல ஆசை வந்தது. எனக்கு பூவே நான் வைக்கும் போதே பாப்பாக்குன்னு கேட்டா, அவளுக்கு தனியாவே கட் பண்ணி அப்பா பூ வச்சு விட்டா என்ன ஆனாமா? ஹே கோவம் வருதுடாப்பா அவளுக்கு. கோவம் வருதா ஜெஷிதா உனக்கு? ஏன்டி அப்பா பூ மறைக்கிற? ஜெஷிதா அவுட்ஃபிட்டை காட்டுங்க. வெக்க வந்துச்சு. ஒத்தி ஒத்தி வச்ச மேகலை மாதிரி இவரு. அம்மாக்கு தான் ஒரே கிஸ் ஆச்சுன்னு கிடக்குறாரு இவரு. ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதா ஆகும்னா அம்மாக்கு போய் முத்தா கொடுக்கறதா வேலை. முத்தா கொடுத்தா ஐஸ் வைக்கிற வேலை. ஜெஷிதா ட்ரெஸ் காட்ட. ட்ரெஸ் நல்லா இருக்குதா ஜெஷிதா? ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதா அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹெவி வர்க். ஆமா ப்ளவுஸ் தான் எக்கச்சக்க, டாப் தான் வர்க் அதிகமா. கட் போட்டு வச்சி தாங்கத்துக்கு அம்மா கிட்ட காட்டுறீ. அவர் கேமராக்கு போஸ் கொடுக்குறாரு. என்னம்மா ஜெஷிதா கிளம்பலாமா? ஃபங்க்ஷனுக்கு போலாமா? ரெடி ஆயிட்டாங்க பாப்பா. செப்பல் எங்க பாப்பாக்கு? பாப்பா செருப்பு எங்க? இது லெஹங்கா மாடல் கூட டிசைன் பண்ணலாம். ஆமா. ஆனா வந்து குட்டி பொண்ணு தானே, இதே மாதிரி ஃப்ரீயா இருந்தா அழகா. ஃப்ரீயாவே நல்லா தான் இருக்கு. ஆமா. சோ நமக்கு எப்படி ஸ்டைல் வந்து தோறதா அதை ஸ்டைல் பண்ணிக்கலாம். போலாமா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டு அழகா நடந்து போயின்னு இருக்கா. வாமா நான் தூக்கிக்கிறேன். வேணாம் அவர் பாய் சொல்றாரு. லைட் வச்சுட்டு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஒர்க் சூப்பரா இருக்கு. கை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் தான். அங்க பாரு ஜிகு ஜிகுன்னு இருக்காரு பாப்பா. இப்பவே சரி போலாமா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபத்துக்கு வந்து வந்தாச்சு. ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காரோம். ஏன்னா நம்ம தான் முன்னாடி வந்திருக்கோம், அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் வரல. ஆமா சீக்கிரமா வந்துட்டோம். ஆமா போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். ஜெஷிதா அவுட்ஃபிட் பாத்தீங்களா? நல்லா தான் இருக்குது. ஓசிலே வந்து பாத்தீங்கன்னா பேபி போட்டோ ஷூட் பண்றாரு ஒரு பொண்ணுக்கு. அங்க பாரு இங்க பாரு. பாப்கார்ன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் பாப்கார்ன் போனி பண்றது. சைதா என்ன பிரியாணியா? பக்கத்து இலையில இருக்கிற காட்டுறேன். ஸ்பூன் ஒன்று வாங்கினாப்பா. ஸ்பூன் இல்ல, பிரியாணி சாப்பிட்டதா ஐஸ்கிரீமா? நல்லா இருக்குதா? அவர் பாரு ஐஸ் ஐஸ்ன்னு வர்றாரு பாரு ஜெஷிதா. இது வந்து ஃப்ரூட் சாப்பிடுற குச்சின்னு நினைக்கிறேன். அதேதான். அது யூஸ் பண்ணி வாங்கிக்கணும். ஜெஷிதா டான்ஸ் டான்ஸ். எப்படி ஜாலியா விளையாடிக்கிறேன். கேக் வெட்ட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஓரகத்திக்கு பிறந்த நாள். அவங்களுக்காக கேக் வெட்ட போறோம். வெட்டலாமா? சரி. ஸ்டேஜ்ல போய் பசங்க சேர்த்து கேக் வெட்டலாம். ஒரே கேக்ல 2 2 in 1. சரி. சைதா நில்லு சைதா. நான் கேக் வெட்ட போறாங்க. இதோட சம பண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கு. கேக் வெட்ட போறோம். கேக் வெட்ட ரெடி ஆயிட்டீங்க? ஆமா. பர்த்டே கேக் காண.
யார் வெடிக்கிறது? வெடி வெடி சார். ஆமா ப்ரோ. ஊத ஊத. ஹாப்பி பர்த்டே. அப்படி ஆடுறா, அங்க போய் ஆடுறா. அக்கா கொடுங்க. ஜஷிதா என்ன செய்யறா? எனக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா கேக்கா. எனக்கு யாருமே தரலப்பா. இவ்வளவு வாடாடு. அவ்வளவுதான். நல்லா கை விட்டாரு. நான் தான் சொன்ன 1 கிலோ பத்தாது கேட்டீங்களா? என்ன ஜஷிதா? என்னமா என்னமா சாச்சி? ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக்லேட்டுக்கு தான் அவர் வந்து ரொம்ப சாக்லேட் எடுத்துட்டாடி. அப்பாவை ஏமாத்தி வாங்கிட்டு போற. ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 10:30 மணி வரைக்கும் மண்டபத்தில் இருந்தோம். மண்டபத்தை காலி பண்ணுற வரைக்கும் நம்ம வரவே இல்லை வெளியில. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் மீட் பண்ணோமா. ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு குட்டி பசங்களாம் நல்லா விளையாடிட்டு கிடந்தது. அவங்கெல்லாம் எனக்கு பார்த்துட்டு இருக்க ரொம்ப ஆசையாக இருந்தது. ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் தானே போனோம். முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நானே ஆட்டியை போட்டு வந்துட்டேன். ஆமா, அவங்க வந்து தாம்பளத்துல போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இல்ல, மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா திங்ஸும் அங்க ஸ்டேஜ்ல வச்சிருந்தாங்களா, அதெல்லாம் எனக்கு போய் டாடா ஏசில ஏத்திட்டே இருந்தாங்க. நானும் ஹெல்ப் பண்றதுக்கு வந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஹெல்ப் பண்ண போய் ஆட்டை போட்டுட்டேன். பாருங்க, இந்த அரிசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். காது குத்தல் அரிசி சொல்லுவாங்க. இது வந்து நல்லா தேங்காய்லாம் வந்து சீவி இது மாதிரி வந்து சின்ன சின்னதா துண்டு துண்டா போட்டு வறுத்து சூப்பரா இருக்கு இந்த அரிசி. யாருக்கெல்லாம் காது குத்தல் அரிசி பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த மூட்டை நான் தான் பார்த்தேன். என்னடா அது மூட்டை வந்து ஸ்டேஜ்ல வச்சுக்கிறேன்னு பார்த்தா அரிசி மூட்டை. அதுல இருந்து கொஞ்சோண்டு அரிசி வந்து பாத்தீங்கன்னா அள்ளி போட்டுட்டு வந்துட்டேன் நானு. சூப்பரா இருக்கு இந்த அரிசி. இந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா செய்யலாம்னு இருக்கேன். யாருக்கெல்லாம் காது குத்தல் அரிசி செய்ய தெரியும், எப்படி செய்யணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த அரிசி ரெசிபி வேணும்னா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிடலாம். எனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்குது செஞ்சு நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அரிசி சாப்பிடலாமா என்னன்னு தெரியல. சாப்பிடக்கூடாது அரிசி இருந்தாலும் இது வந்து செய்வாங்க, சிகப்பரிசி. ஆமா, காது குத்தல்னாலே இந்த அரிசி எல்லாருமே வந்து செய்வாங்க. இது எதுக்காக செய்யறாங்கன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், சூப்பரா வந்து போயிட்டு வந்தாச்சு. நேற்று ஃபுல்லா எவ்வளவு மேக்கப்ல இருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் நல்ல தலையில வந்து எண்ணெய் தடவிட்டு ஹேர் ஆயில வந்து அப்ளை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை. ஜஸ்ட் பை சொல்லு. பை சொல்லு ஜஸ்ட்.